நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எங்க போயிட்டுருக்கிறோம்னா, நம்ம சிங்கப்பூர்ல வந்து ஓச்சா ரோடு வழியா லிட்டில் இண்டியா போறோங்க. ஏன் திடீர்னு ஓச்சா ரோடு வழியா அப்படின்னு பார்க்குறீங்களாங்க? ஓச்சா ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்காக பயங்கரமா செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆனா டே டைம்ல போறதால வந்து உங்களுக்கு அவ்வளோக்கும் வந்து இந்த லைட்டிங்லாம் வந்து தெரியாது. ஆனா செட்டிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். அத பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த நைட் டைம் நீங்க வந்தீங்கன்னா, அந்த ஓச்சா ரோடுக்கு ஒரு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாங்க. அதேமாரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு வாங்க. கூடுதல் டைம் எம்ஆர்டி வந்து இயக்கப்படும். இயக்குவாங்க. லாஸ்ட் இயர்லாம் அப்படி தான் இயக்குனாங்க. ஸோ இந்த வருஷமும் அதுமாரி இயக்குவாங்க. பாருங்க லைட்லாம் தெரியுது பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இன்றைக்கி வந்து இந்த கிறிஸ்மஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதோட வந்து நம்ம இந்த இயர் எண்டு வரை வரப்போதா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சுங்க வந்து நிறையா இருக்குங்க. அதில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோ சர்ச்சுங்க. சிட்டி ஹால் எம்ஆர்டி விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த சர்ச். அதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நியூட்டன் எம்ஆர்டி விட்டு வெளியே வந்தாலும் அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அதை விட்டு பார்த்தீங்கன்னா, புக்கீஸ் எம்ஆர்டி விட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் இருக்குங்க. எனக்கு இவ்வளோ தான் தெரியும். நிறையா சர்ச்சுங்க இருக்குது. பட் இங்கே ஓல்டு புல்லையிலும் ஒரு சர்ச் இருக்குங்க. ஓல்டு புல்லை காம்ப்ளெக்ஸ் தாண்டா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து அந்தந்த நியராக வந்து எங்கே இருக்கீங்களோ கண்டிப்பாக சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கும் வந்து ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் பொறுத்தளவு எல்லா செலப்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி எடுத்துக்கங்க, பொங்கல் எடுத்துக்கங்க, இல்ல வந்து தைப்பூசமா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிராயாவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்மஸா இருக்கட்டும், எல்லா ஃபங்ஷனும் வந்து அழகா ஒற்றுமையா தாறுமாறாக செலப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மால்லயும் பாருங்க லைட்டுலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நைட்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. ஸோ எல்லா மால்லும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட இது அந்த கார்ட்டூன்ஸுங்க எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்னான்னா, நான் இங்கே வந்து சிங்கப்பூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த நல்ல ஒரு இதயம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுமாரி தாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒற்றுமையா வந்து செயல்படுறதா தான் நம்ம சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் அந்த லைட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சர் ரோட்லேருந்து டோபிகாட் எம்ஆர்டி வரைக்கும் செட்டிங்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து டோபிகாட் எம்ஆர்டி வெளியானா கூட வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வந்து எப்படி மக்கள் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து எம்ஆர்டி எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது, இந்த கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து இங்கிலாண்டில் வந்து எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கிள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாரி இந்தியாக்கள்ல எப்படி இந்தியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கிராமங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடுங்கள்ல வந்து ஸ்டார். இந்த ஸ்டார் மாரி வந்து இந்த கிறிஸ்மஸ் வர வரைக்கும் இந்த ஸ்டார் லைட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எங்கள் கிராமங்கள் ஃபுல்லா வந்து அப்படி தான் இருக்கும். உங்கள் கிராமங்கள்ல எப்படி இந்த ஸ்டார் லைட் போடுவாங்களா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ அதுமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் லைட் போட்டு ஏசுநாதருக்கான குடில்லாம் போட்டு, அந்த மாட்டு கொட்டை இப்படிலாம் போட்டு வந்து பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ கிராமப்புறங்கள் அப்படி, சிட்டிலையும் வந்து அதுக்கு தான் அதோட கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க. நான் வந்து கிராம சூழல்ல வளர்ந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடியும். ஸோ உங்க ஏரியாவுல வந்து நீங்க எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்கிறத சொல்லுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2024 வந்து வந்து இந்த இந்த மாசத்தோட முடிய போகுதுங்க. இன்னும் வந்து இன்னைக்கு தேதி வந்து 12, 13 ஆயிருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். அவ்வளோதான் முடிய போகுது. ஸோ, அதனால இந்த இயர்ல வந்துட்டு நீங்க என்ன நல்ல விஷயங்கள் பண்ணீங்க, என்ன கெட்ட விஷயம் பண்ணீங்க, ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. இல்ல வந்து உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு பர்சன் இல்ல மனைவியோ, அப்பா, அம்மாவோ இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து இந்த வருஷம் இந்தந்த மிஸ்டேக் நடந்து இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இந்த விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து இது மேல நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட அனுபவங்கள வந்து ஷேர் பண்ணுங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல வேலை செய்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து இந்த நீங்க வந்து எவ்வளோ சம்பாரிச்சீங்க, போனீங்க, வந்தீங்க அப்படின்னு சும்மா ஒரு அந்த பே ஸ்லிப் வச்சிருந்தாலும், இல்ல நீங்க வந்து ஊருக்கு காசு அனுப்பிவிட்ட அந்த டிரான்சாக்ஷனோட அந்த லிஸ்ட் வச்சிருந்தாலும் எடுத்து பாருங்க. நீங்க பே ஸ்லிப்புக்கும் வீட்டுக்கு காசு எவ்வளோ அனுப்புனீங்க, நீங்க எவ்வளோ விரைய செலவு பண்ணியிருக்கீங்க, இல்ல லாபம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என்ன கோல்டு எடுத்திருக்கீங்க அப்படிலாம் எடுத்து பாருங்க. ஏன்னா வந்து ஒரு சிலவங்க ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம வந்து நம்மள வந்து செதுக்கிக்கக்கூடாது. நாம்பளே வந்து நம்மள செதுக்கிக்கணும். அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து சடன்லியா முன்னேற முடியும். இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறதுக்கான வழிகள் வந்து யாராவது ஒருத்தன் பிசினஸ் பண்ணா நல்லா தான் போயிட்டுருக்கு. "டேய் இதெல்லாம் இறங்காதடா, வைக்காதடா" அப்படிம்பான். ஏன்னா அவன் மட்டும் வாழ்ந்தா போதும், அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதேமாரி உலகங்கள், சூழ்ச்சியான உலகங்கள். முன்னேற விடமாட்டாங்க. நீ கஷ்டப்படுறியா கடைசி வரைக்கும் கஷ்டப்படு. முன்னேறாத. உன் புள்ளையும் வந்து கஷ்டப்படட்டும். அவனோட புள்ளையும் வந்து கஷ்டப்படட்டும். நீ ஒரு ஸ்டெப் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே இருப்பாங்க. ஸோ, ஆனா அந்த இடத்த நீங்க வந்துட்டு
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அடுத்தவங்க சொல்கிறத கேட்போம். நாம்பளே என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது, குட்டா பண்ணியிருந்தாலும் ஓகே, பேடா பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனா வந்து அத வந்து நீங்க ரிவீல் பண்ணும்போது, உங்க மனசாட்சி பிரகாரம் வந்து அது உண்மையா வந்து ரிவீல் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்க வந்து உட்காந்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமா, அடுத்து வந்து சரி பண்ணிக்கிறத பார்க்கணும். இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டோம், திரும்ப அதிலே தான் போகணும் அப்படின்னு நினச்சு போகக்கூடாது. அப்ப நீங்க வந்துட்டு இதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கல அப்படின்னா, நீங்க திரும்பவும் வந்து ஒரு ஒரு ட்ராப்ல போய் மாட்டிட்டு இருப்பீங்க. ஒரு ஒரு டைமா அடிபட்டு எழுந்திரிக்கிறதுக்குள்ள உங்க வாழ்நாளே முடிஞ்சிரும். ஸோ, அதனால வந்துட்டு நீங்க வந்து யாரு ஒருத்தவங்க ஒரு விரிக்கிற வலையில ஒரு ட்ராப்ல நீங்க விடாம இருக்கணும் அப்படின்னா, நீங்களே வந்து யோசிக்கணும். ஒரு சில விஷயங்கள வந்து யோசிச்சா மட்டும் தான், நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போ முடியும். அப்படி இல்ல யோசிக்காம, வைக்காம ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஏனோ தானோன்னு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க வந்து முன்னேறவே முடியாது. எதை நோக்கி வந்தீங்களோ, அந்த குறிக்கோளுக்காக ஓடுங்க. இப்ப ஏன் வந்து இந்த பொருளாதாரத்த பத்தி நம்ம அதிகம் பேசிட்டு வச்சுக்கிறோம்னா, இந்த பொருளாதாரம் இல்லாம வந்து இந்த உலகத்துல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. மனச வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு அந்த காலங்கள்ல சொல்லுவாய்ங்க. "மனுஷன் தான்டா முக்கியம், மனசு தான்டா முக்கியம், நல்ல மனுஷன்டா" அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் வந்து அவன் நல்லவனா, கெட்டவனான்னு தீர்மானிக்கிறது அந்த பணம் தான். ஸோ, அதனால வந்துட்டு வெளிநாட்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்துட்டு, நமக்கு வந்து 1 வருஷம் முடிய போகுது அப்படின்னா, நமக்கு வந்து பர்மிட் 2 வருஷமோ இப்ப சிங்கப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்மிட் 1 வருஷம் பர்மிட், 2 வருஷம் பர்மிட் குடுப்பாங்க. இல்ல துபாய்ல எப்படி அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் பர்மிட்லாம் குடுப்பாங்க, வைப்பாங்க. இல்ல எவ்வளோ நாள் கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்லுங்க. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. துபாய், குவைத்து இல்ல மத்த நாடுகள்ல எங்க ஒர்க் பண்ணாலும் எப்படின்னு உங்க அந்த ஒர்க் பர்மிட்டோட உங்களுக்கு ஒர்க்குக்கான வீசா வந்து எவ்வளோ நாள் குடுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் இல்ல 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் குடுப்பாங்க. அது வந்துட்டு இயர் பை இயர் வந்து நம்ம மெடிக்கல் செக்கப்லாம் இருக்குங்க. மெடிக்கல் செக்கப் ஃபிட்டா இருந்தா மட்டும் தான் வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ, அப்படிங்கும்போது நம்ம வந்து எதுக்கு வந்தோமோ அத கரெக்ட்டா முடிச்சுட்டு, நீங்க டக்குன்னு அடுத்த ஒரே ஸ்டெப்ல நின்னுட்டு இருந்தா அதே இடத்துல நின்னுட்டுருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் ஏறினா தான் 1 மாடியோ, 2 மாடியோ, 3 மாடியோ நீங்க கடந்து போக முடியும். ஸோ, அதனால வந்துட்டு உங்களுடைய தாட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2024 வந்து நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க. 2025 நீங்க வந்து கால் எடுத்து வைக்கும்போது, ஒரு பெட்டரான ஒரு இது இப்பயே நீங்க வந்து எல்லாமே வந்து ரீகால் பண்ணிட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, என்ன எவ்வளோ காசு சேமிப்பு இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கும்போது, அடுத்த 2024 கொஞ்சம் இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த கேடி ரங்கா பில்லா அப்படிங்கிற ஒரு படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன், விமல், பரோட்டா சூரி இவர்கள்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ, அவங்க நடிக்கும்போது சொல்லுவாங்க, மச்சான் இன்னையோட குடிப்பழக்கம் விடணும். இன்னையோட இந்த குடிப்பழக்கத்த விட்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, நியூ இயர் முடிந்தவே வந்து, "மச்சான் இன்னொரு குவார்ட்டர் சொல்லு." "இல்ல ஃபுல்லே சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு பழைய குருடி கதவு துறடி அப்படின்னுட்டு ஓடாங்க. சினிமாக்களுக்கு வந்து எல்லாமே சாத்தியம். ஆனா மனுஷ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஒரு ஸ்டெப் நீங்க அடையணும் அப்படின்னா, நீங்க வந்து கஷ்டப்பட கத்துக்கணும். ஒரு விஷயங்கள் வந்து இப்ப இங்கேருந்து வந்து நீங்க உங்க கிராமம் இருக்குங்க. கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ வந்து குறுக்க ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற கடக்காம அந்த டவுனுக்கு போக முடியாது. அப்ப நீந்தி தான் நீங்க போகணும் அப்படின்னா, கண்டிப்பா நீச்சல் அடிச்சா தான் போக முடியும். அது நீச்சல் அடிக்காம போகல நீந்தினா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்தாண்டே கடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இங்கே தான் கிடக்கணும். முன்னேற முடியாது. ஸோ, அதனால நீங்க ரிஸ்க் எடுங்க. இவ்வளோ தூரம் வந்து வெளிநாடுகளுக்கு வந்துட்டீங்க. நீங்க முன்னேறதுக்கான ரிஸ்க் வந்து பயங்கரமா எடுங்க. நீங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணும்போதோ, இல்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதோ, இல்ல ரீகால் பண்ணி பார்க்கும்போதோ, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புதிய ஐடியாக்கள் கிடைக்கும். நீங்க வந்துட்டு என்னைக்கும் வந்து அடுத்தவன் வரலாற பேசணும்னு நினைக்காதீங்க. தான் வரலாற வந்து வாழ்க்கை ஒரு நாள் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ பழகுங்க. அடுத்தவன் பேசுனாலும் அவன் குடும்பம் "டேய் இந்த பையன் இருந்தான்டா, நல்லபடியா வந்துச்சுடா, போணுச்சுடா, நல்லா பண்ணான்டா, போனான்டா" அப்படிங்கிற மாரி உங்க குடும்பம் வந்து உங்கள மெச்சிக்கிற அளவுக்கு நீங்க வாழ பழகுங்க. நீங்க வந்து அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் ஈவன் நானா கூட அதா கூட இருப்பேன். அடுத்தவங்கள்ட்ட போய் தன்னை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக போய் இல்லைங்க நான் அப்படிதாங்க, இப்படிதாங்க அதெல்லாம் செல்ஃப் இன்ட்ரோ குடுக்காதீங்க. நீங்க வந்துட்டு நல்லபடியா ஓடுனீங்க அப்படின்னா, உங்கள பத்தி உங்களோட ஃபேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். உன்ன பத்தி உங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியும். உன்ன பெத்து எடுத்து வளர்த்துருக்காங்க. சடன்லியா வந்து சந்திக்கிற ஒரு மனிதர்கள்ட்ட நீங்க வந்து ப்ரூவ் பண்ண போனா, அன்னன்னைக்கு உன்ன பத்தி அவங்களுக்கும் தெரியாது, அவங்கள பத்தி உனக்கும் தெரியாது. நீங்க ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போற? ஸோ, அதனால வந்துட்டு நீ வெற்றி நோக்கி ஓடம்போது உலகமே உன்ன வந்து உற்று நோக்கும். அவ்வளோதான். ஸோ, அதனால வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. இது எல்லாத்தையும் வந்து இப்ப தீபாவளி முடிஞ்சிருச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வேலை செய்றவங்களுக்கு தீபாவளி ஸ்டார்ட் பண்ணவே ஒரு பகுங்குங்க.
இனிமேலும் ஃபங்க்ஷனாக வரப்போதுடா மாத சம்பளம் எடுத்து அனுப்பிட்டேன்னு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த சந்தோஷம்லாம் அனுபவிங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லுங்கள். இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போகுது வருதுன்னு. ஒரு வேளை வந்துட்டு இல்லை இந்த இவ்வளோ கஷ்டமாக இது போகுது வருதுன்னா, சரி வா நம்ம ஊரில் 2 பேரும் போய் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல லைஃப் வந்து தேர்ந்தெடுக்க பாருங்கள். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்துக்கிட்டு ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அன்னன்னைக்கு செலவுக்கு காசு சாப்பிடுது நம்ம ஏதோ பண்ணிட்டு வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஆயுள் காலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. உங்களுக்கு எல்லா இதுக்கும் நல்லாவே புரிய நினைக்கிறேன். நம்ம வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது என்ன ஒரு கண்டிஷனில் வந்தோம், இப்போ நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவு ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து உங்கள் ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்குங்க. இங்கே வயிற்று கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சிட்டு போய் ஊரில் ஹாஸ்பிட்டலில் கொட்டுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டா தான் வேலை பார்க்க முடியும். உங்கள் ஹெல்த் ஆரோக்கியமாக தான் அடுத்த நீங்கள் லெவலுக்கு வந்து போகிறதுக்கான முயற்சி பண்ணும்போது மனசும் சப்போர்ட் பண்ணும், உடலும் சப்போர்ட் பண்ணும். உடலும் வந்து மனசு சப்போர்ட் பண்ணி உடல் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் தோற்றுருவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து மூலதனமே வெளிநாட்டில் வந்து இந்த ஹெல்த்து தான். ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க வைங்க. சிக்கனுங்கிற பேரில் வந்து உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. எந்த வருஷம் ஆனாலும் சரி தான், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் தான். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஒர்க்லாம் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து கவனமாக வேலை பாருங்கள். சடப்படன்னு இப்போ வந்து எப்படின்னா ஹை ரிஸ்க் ஒர்க்காக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேலை முடியும் போது அடுத்த ஷிஃப்ட்டுக்காரன் வரப்போகிறான், நம்ம சடப்புன்னு வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு அன்சேஃபாக வேலை பார்க்காதீங்க. ஒரு செகண்டில் வந்து எதனாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் அடுத்தவங்க என்னங்க சொல்கிறது, உங்களுக்கே தெரியணும். இதை பண்ணால் இதை வரும், இதை பண்ணால் இதை வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வெற்றிக்கான பாதைகள் வந்து எப்படி திறந்துக்கிட்டே இருக்கும், வெற்றி கதவுகள் திறந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்காமல் நான் ஏதோ ட்ராப்பில் மாட்டிட்டேன் மீள முடியாது வைக்க முடியாது அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அதோட கீழே கீழே தான் போயிட்டுருப்பீங்க, அதாவது மேலே வர முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து உங்களை நெகட்டிவாக வந்து உங்களை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது வைக்க முடியாது போக முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தானும் வாழ மாட்டாங்க, மற்றவங்களையும் வாழ விட மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நீ நெகட்டிவாக பேச சாமி நீ பேசிக்கிட்டே இரு சாமி என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு இடையே போயிருங்க. குழப்பி விட்ருவாங்க. குழப்புனா வந்து என்ன சொல்கிறது, குழப்பின தண்ணியில் மீன் பிடிக்கலாம், குடிக்க முடியாது தண்ணியை. ஸோ அதனால் அதுமாரி குழப்பி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை போடா அப்படி தாங்கம்மா. நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல மோட்டிவேஷனாக எடுத்துங்க. ஏன்னா இங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கு யாருமே கிடையாது. நல்லபடியாக அதேமாரி இந்த நண்பர்கள் முறையெல்லாம் இருந்தீங்கன்னா, நல்ல நட்புகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கை விட்டுறாதீங்க. நல்ல நண்பர்களாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அதேமாரி வந்து 2 பேர் க்ளோஸாக இருக்குன்னா அதில் இடையில ஒருத்தன் வந்து குறுக்கு சாலை ஓட்டுறதுக்கு வருவான். அப்போ குறுக்கு சாலைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுரும். அப்புறம் நீங்கள் எல்லாம் அவன் சந்தோஷமாக போயிடும், உங்கள்கிட்ட சண்டை நின்று விட்டு சந்தோஷமாக போயிடுவான். அதனால் நல்லது கெட்டது நட்புகள் வந்து வெளிநாடுகள் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்களாக இருந்தால் புதிய நண்பர்களை தேடாமல் இருக்கிற நண்பரை வந்து தக்க வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா அவன் தான் அவங்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பான். திடீர்னு ஒரு புது நண்பர் தான் அதான் சொன்ன பாருங்கள் ஃபஸ்ட்டே, அவன்கிட்ட நீ ப்ரூவ் பண்ணணும் வைக்கணும் போகணும் வரணும் ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீ வந்துட்டு ஆல்ரெடி உள்ள நண்பன் கூட நீ ட்ராவல் பண்ண அவன் அப்படி தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதங்களானாலும் அடுத்த செகண்டே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 2024 நீங்கள் வந்து எவ்வளோ தான் என்ன பண்ணாலும் வச்சாலும் இந்த 2025 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இயராக பிறக்கணும். இந்த கிறிஸ்மஸ்லேருந்தே உங்களுக்கு நல்லதாக கூட பிறக்கட்டும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, அடுத்தவங்க மேலே குதிரை சவாரி பண்ணலாம்னு யோசிக்காங்க. நீங்கள் சின்ன வயசில் அப்பா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, அண்ணன் பார்ப்பா, தம்பி பார்ப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு வந்த பிறகு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் வச்சுக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன பண்ண, நீ வெளிநாடு வேலைக்கு வந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஒன்றை பார்க்கும்போது நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மட்டுமே வந்து உன்னால் எந்த ஒரு விஷயமும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த நாட்டில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டீங்க. சிங்கப்பூர் வந்து ஒரே தலைமுறையில் வந்து உலக நாடுகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது எப்படி வளர்ந்தது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் யோசிங்க. இந்த பொருளாதாரத்தை எப்படி யூஸ் பண்ணாங்க, இப்போ எஜுகேஷன் எப்படி. ஸோ நாம் படிக்கலைன்னா நம்ம குழந்தைங்க நல்லா படிக்க வைப்போம். இந்த பொருளாதாரத்தை எப்படி சேவ் பண்ணணும், இல்லை வந்து இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரீட் நடந்து போகும்போது இதெல்லாம் இப்படி இவ்வளோ பிரமாண்டமாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை பற்றி நீ யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிக்க உனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து அழகாக வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே சிங்கப்பூரில் சரியான கம்பெனிகள் சரியான சம்பளம் இல்லைன்னா நீங்கள் ஊரில் இந்த ஐடியாக்களை வச்சு ஊரில் போய் பிழைக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த டைமும் சரிதாங்க. நல்லா வாழ்க்கையில் புரிஞ்சுங்க, ஒரு செகண்ட் நம்மளுக்கு மாறும்.
அது மாறுற செகண்டு நல்ல மாற்றமாக இருக்கணும். திரும்ப திரும்ப கீழே போகிற மாரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தவங்க இப்போ நானே சொல்கிறேன்னா இந்த விஷயம் தவறாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்காதீங்க. உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் மட்டும் ஏற்றுக்குங்க. கெட்டதுன்னு பட்டால் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க. அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா அது எங்கேயோ ஒரு பள்ளத்தில் தான் போய் விடுற மாரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராசஸில் ஓடிட்டுருங்க. இந்த 2024 ரீகால் பண்ணி பாருங்கள். என்னென்ன விஷயம் பண்ணீங்க, போனீங்க, வந்தீங்க எல்லாம் ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 2025ல் நீங்கள் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் வெளிநாடுகளில் சம்பாதிச்சுட்டு ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணுற வேலையை பாருங்கள். இங்கேயே காலத்தை கழிச்சிட்டு போயிடாதீங்க. லைஃப் ஒரே டைமு தான். சீக்கிரம் நம்ம அவங்கவுங்க தாய்நாட்டில் இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும். வந்தோம் பொருளாதாரத்துக்காக சம்பாரிச்சோம் ஊருக்கு போனோம் அப்படின்னு இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள். இல்லை கண்டமான செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாலும் இங்கே தான் இருந்தாகணும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.